சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதை தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வானமகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானமகலும் பூமி ஒளியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதை தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதை தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். Praise the Lord. இந்த ஜெப மாதத்தின் 2வது நாள் ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பாய் வரவேற்கிறோம். இந்த ஜெபத்திலே நாம் தொடர்ந்து ஒரு சபை கட்டப்பட வேண்டுமானால், இல்லை என்றால் ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய சில அஸ்திபாரமான காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே முதலாம் நாள் நாம் ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் அல்லது ஒரு சபை கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் மிகவும் பிரத்யேகமான தேவையாக ஜெபம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஒரு சபையிலே ஜெப வீரர்கள் இருப்பார்களானால் அந்த சபை வேகமாக வளர்ச்சி அடையும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் நாம் பார்க்கவிருப்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் ஒரு சபைக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு சபை அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேத வசனத்தினாலே கட்டி எழுப்பப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஆமென். ஏனென்றால் வார்த்தை யார் அப்படின்னு சொன்னா, வார்த்தை தான் இயேசுவானவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவரை கொண்டுதான் எல்லா உலகங்களும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினாலே தாங்குகிறவர் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளாக வாசம் பண்ணினார். அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருந்தது என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் ஒரு சபை அல்லது ஒரு கிறிஸ்தவன் வேத வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டி அமைக்க வேண்டியது மிகவும் பிரத்யாயமான ஒரு கடமை.
வேத வசனத்தை தெரிந்து கொள்ளாதவன், இல்லை என்றால் வேத வசன அறிவு இல்லாத ஒருவனால் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒரு வேத வசனத்திலே கட்டி எழுப்பப்படுகிற சபையை நம்ம பார்ப்போம் என்றால் அதில் எல்லா விதமான நற்கிரியைகளாகிய கனிகளும் விளங்குகிறதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய வசனம் நாம் பாடலிலே கேட்டது போல கர்த்தர் யார் என்பதை குறித்து நமக்கு தெளிவான ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறது. நம்ம வேற எந்த மூலமாகவும் கர்த்தரை அறிந்து கொள்ளவே முடியாது. நம்ம கையில கொடுக்கப்பட்ட வேத புத்தகம் அது விலையேற பெற்றது. அநேக தியாகங்களுக்கு பின்பதாக நம்ம கையில இன்றைக்கு இலவசமாய் தந்துள்ளப்பட்டிருக்கிற இந்த வேதம் முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அதுக்கு ஈடா எதையுமே ஒப்பிடவே முடியாது. வேதத்தை நாம் அறிந்து கொள்ள வேத அறிவிலே நாம் வளர 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 நாம் கர்த்தரை குறித்த தெளிவான வெளிப்பாடு உடையவர்களாக நாம் வளர முடியும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நாம் எப்படியான வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படியாக ஒரு சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு டைரக்ஷன், ஒரு கவுன்சிலிங், ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டியாக வேதம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர், பிரயோஜனமாய் இருக்கிறதை உங்களுக்கு போதிக்கிறவர் என்றெல்லாம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு எப்படி போதிப்பார் என்றால் அவருடைய வல்லமை உள்ள வார்த்தையினால. அது மட்டும் இல்லாதபடி வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை வளருவதற்கு தாய்ப்பால் எவ்வளோ முக்கியமோ அதைவிட முக்கியம். ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய வேண்டுமானால் திருவசனமாகி களங்கமில்லாத ஞான பாலின் மேல வாஞ்சை உள்ளவர்களாக, அதை அனுதினம் பருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதைதான் தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்லும் போது 1 தெசலோனிக்கேயர் 2ஆவது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தோம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒரு திருச்சபையின் மேய்ப்பன் அவருடைய ஒரு பிரத்யேகமான கடமை என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைகளுக்கு பாலை புகட்டி வளர்க்கிறாளோ அதே போல ஒரு மேய்ப்பனானவன் தேவனுடைய வசனத்தை நன்றாய் பகுத்து போதித்து தன்னுடைய குழந்தைகளாகிய, தன்னுடைய பிள்ளைகளாகிய விசுவாச ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார் ரோமர் 15:29, நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் என்பதாக. அப்படியானால் நீங்கள் எந்த சபையின் அங்கத்தினர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சபைக்கு செல்லுகிற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் போதகருக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது இதை ஒரு ஜெப குறிப்பாக நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். பவுல் அதை தான் ஒவ்வொரு பட்டணத்திலும் சொல்லும்போது விசுவாசிகளுக்கு சொல்லுவார், உங்களுக்கு சொல்லும்படியான வாக்கு எனக்கு அளிக்கப்படும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி என்று. அப்படியானால் ஒரு திருச்சபையின் போதகருக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது பிரத்யேகமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பு என்னன்னு சொன்னா, உங்களுடைய ஊழியருக்கு தெளிவான வேத வெளிப்பாடு கொடுக்கப்பட வேண்டும். ஆவின் வரங்களில் கூட 2 வரங்கள் இதை தான் சொல்லுகிறது இல்லையா, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம். எனவே ஒரு சபை தேவ வசனத்தின் மேல கட்டப்படுமானால் நமக்கு தெரியும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து இயேசு ஒரு உவமையை சொல்லும்போது, கண்மலையின் மேல தன்னுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் யார் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை கட்டி எழுப்புகிறவன், அந்த வசனத்தை கை கொள்ளுகிறவன், அதை காத்து கொள்ளுகிறவன். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கும் போது இந்த
வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு வசனம் சொல்கிறது. இந்த வானம் பூமி ஒழிந்து போகும், ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. இந்த வானம் கூட ஒழிந்து போகலாம், பூமி அழிந்து போகலாம், இந்த உலகம் முழுவதும் அழிந்து போகலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட என்ன செய்யாது, ஒரு எழுத்தின் உறுப்பு கூட அவமாய் போகிறதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இது ஒரு சபையினுடைய டியூட்டியாக, கடமையாக பவுல் அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சபையானது, கர்த்தருடைய வீடானது, அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 3:15 பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்திலே அதை தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். வேதத்தை நாம் அறிய நமக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். எப்படி நாம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? வேத வசனம் நமக்குள்ளாக தங்கி இருப்பது மூலமாக தான். வசனம் தெரியலன்னா நமக்கு எப்படி வாழணுங்கிற அறிவு இல்லாமல் போய்விடும். எனவே வசனத்திலே கட்டி எழுப்பப்பட வேண்டிய இந்த கடைசி நாட்களிலே மிகவும் அவசியம். ஏனென்று சொன்னால் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிற காலம் இது. நமக்கு தெளிவான வேத அறிவு இல்லை என்றால் நம்மை எளிதிலே திசை திருப்பி விடுகிறதற்கு நிறைய வாய்ப்புகள் நமக்கு காணப்படுகிறது. எனவே தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை எடுத்து வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்க வேண்டும், அதன்படி செய்ய நாம முயற்சி பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கடைசியாக பவுல் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 3ஆவது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே பவுல் கொலோசே சபைக்கு இப்படியாக சொல்லுகிறார்: கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல விதமான ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக என்று பவுல் சொல்லுகிறதே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த 2ஆம் நாளிலே நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான். ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால், ஒரு சபை வளர வேண்டுமானால், அந்த சபை வார்த்தையிலே கட்டப்பட வேண்டியது மிகவும் அவசியம். வார்த்தை வளர வளர சபை வளரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். நம்ம எப்பயுமே குழந்தைகளாக இருக்கக்கூடாது. நாம் பூரண புருஷர் ஆகும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நாம் முற்றிலும் தேறினவர்களாக கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக வளரும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் தியானியுங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.